அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் டி.சி. ராஜேஷ், மக்கள் வழிகாட்டி இயக்கம், சென்னையிலிருந்து. என்ன தோழர்களே, அனைவரும் நலம்தானே? நமது மாநாட்டிற்கு பிறகு சற்று உடல்நலம் சோர்வாகவும் பாதிப்பு ஏற்பட்டு சற்று ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. தொடர்ந்து நம்முடைய சோஷியல் மீடியா பணிகளையும் நாம் தொய்வில் விட்டுவிட்டோம். உங்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் ஆர்வமும் இருந்தால் ஒழிய இயக்கத்தினுடைய பணிகளை நாம் முன்னெடுத்து செல்ல முடியாது என்பதை நான் நன்கு உணர்வேன். அந்த வகையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய மேலான ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்கி இயக்க பணிக்கு தோள் கொடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் 43,143 சத்துணவு மையங்கள் செயல்படுகின்றன. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள், இதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் செயல்படுது. அதில் அவங்களுக்கு பள்ளி வார நாட்களில் மதிய உணவு வழங்கப்படுகிறது. இது நாடறிந்த விஷயம். இந்த திட்டம் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் பெயரில் இயங்குவதால் 1982 இந்த திட்டத்தை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தது. இவ்வாறு அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மற்றும் அரசு பள்ளிகளிலும் செயல்படும் இத்திட்டம் அமைப்பாளர், சமையலர், உதவியாளர் என சுமார் 1,20,000 ஊழியர்கள் பணியில் இருக்க வேண்டும். இதுதான் புள்ளி விவரம் அவங்க சொல்கிறதுனால. ஏன்னு கேட்டால் 43,143 சத்துணவு மையங்கள் சென்னை உள்பட 38 மாவட்டங்களும் செயல்படுகிறது. அதில் பணியாளர்களை 1,20,000 ஊழியர்கள் அமர்த்தப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் தற்போது 60,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருப்பதாக தெரியுது. மீதமுள்ள பணியிடங்கள் காலியாக இருக்குது. ஆனால் இதுக்கிடையில் 2024ஆம் ஆண்டு சுமார் 9,000 பேர் சமையலர், உதவியாளர் பணிக்கு பரிந்துரைக்கப்பட்டு தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க தேர்வு செய்யப்பட்டு 23 மாவட்டங்களுக்கு மட்டும் அவங்க பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் சொல்கின்றது. மீதமுள்ள 15 மாவட்டங்கள், அதாவது இந்த தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 15 மாவட்டங்கள் இந்த அறிவிப்பு வெளியாகி 1 வருஷம் ஆகியும் அந்த புதிய ஊழியர்களுடைய நியமனம் பண்ணப்படலாம். அது காலியாகவே இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய 1-2 பேரை வச்சுட்டு பணி சுமை அதிகமாக இருப்பது அவங்களுடைய புலம்பலாக இருக்குது. இது சார்ந்த அந்த சத்துணவு ஊழியர்கள் மாநிலம் தழுவிய போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 23 மாவட்டங்களில் நாங்கள் 3,700 பணியாளர்களை நாங்கள் பணி அமர்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே இந்த திராவிட மாடல் அரசு சொல்வதை தான் செய்வோம், செய்வது தான் சொல்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சத்துணவு பணியாளர்களுடைய கோரிக்கை கவனிக்கப்படாமல் அவர்களுடைய பணி 1,20,000 பேர் இன்னமும் முழுமையாக நிரப்பப்படாமல் இருப்பதை மக்கள் வழிகாட்டி இயக்கம் கண்டிக்கிறது. அவர்களுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அரசுக்கு பதிவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.